என் மனைவியை கண்களையும் பிச்சு எடுத்து அந்த கருட பகவானுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் குழந்தை சொல்லிய நேரத்திலே கிடைக்கிறதோ ஒரு 10 வீடு ஒரு 10 அடி தொலைவு சென்றாயானால் அதற்குண்டான உபாயம் கிடைக்கும். போகக்கூடிய நேரத்தில் அந்த 10 அடி தூரத்திலே சென்றால் பெரிய பூஞ்சோலை இருக்கிறது. அதிலே 1000 செடிகள் இருக்கிறது. பூஞ்செடி இருக்குது. போகக்கூடிய நேரத்துல தர்மராஜன் என்ன பண்றாரு? கேட்ட போட்டாரு, நீ எங்க வந்திருக்கிற, எதற்காக நீ உள்ள வந்திருக்கிற அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல யம தர்மராஜன் இந்த தாயார் வந்து அடிக்கிறாங்க. என்னுடைய 2 குழந்தை யம தர்மராஜன் அவங்களுக்கு தெரியல. இந்த யம தர்மராஜன் கொண்டு வந்ததுனாலே இன்றைய தினம் நான் புத்திர சோகமாகி ஓய்ந்த நடை நடந்து சாய்ந்த நடை நடந்து என்னுடைய உடலிலே உயிர் இருக்கோ இல்லாத காரணத்தினாலே தேடி வந்திருக்கிறேன். ஒரு பரியாத குரல் கொடுக்கக்கூடிய நேரத்திலே என்ன சொல்றாரு யம தர்மராஜன், உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா தான் இருக்குது. யாருக்காகவும் நான் மனம் இறங்க மாட்டேன். அம்மையாடி பெண்கள் கன்னியம்மன் தன் குழந்தையை கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த யமலோகத்திலே யாருமே வரல. குழந்தை கதையில வரோம். யாரையும் இந்த இடத்திலே நான் அனுமதித்த கிடையாது. அதனாலே உன்னுடைய புண்ணியத்தினாலே நீ செய்த ஒவ்வொரு தானங்களினாலே வந்து என்னுடைய கதவுகள் ஒன்றா திறந்து உனக்கு இந்த இடத்துல வந்துட்டேன். அதனாலே என்னுடைய மனம் இறங்குகிறது. இங்கே 1000 மரங்கள் பூத்திருக்கிறது, 1000 செடி இருக்குது. இந்த 1000 செடியிலும் 1000 குழந்தைகளுடைய உயிர் இருக்குது. என்ன இருக்குது? 1000 குழந்தைகள். இந்த இடத்திலே நான் கொண்டு வந்த 1000 குழந்தைகளுடைய உயிர் இருக்கிறது. ஆமா,
அந்த மலரிலே எந்த மலரிலே உன்னுடைய குழந்தையோட உயிர் இருக்குதோ தாராளமா எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்று, அந்த குழந்தையை மாற்றி எடுத்தாயானால் உனக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. கூப்பிடக்கூட நேரத்திலே தாயார் என்ன பண்றாங்க, அந்த புத்திரனுடைய சோகத்தினாலே அங்க சென்று தன்னுடைய கண்ணம் கிடையாது, உடல் முழுவதும் உதிரமா இருக்குது. ஆமா, அப்ப ஒண்ணுமே கிடையாது. இருந்தாலும் தான் குழந்தை இதுதான் அந்த மலரால தாய்க்கே ஒரு பாசம் அந்த தாய்க்கு மட்டும்தான் இருக்கும். இங்கிருந்து சென்று 6வது வரிசையிலே 7வது மலரை சொல்றாங்க. வரிசையாக தோட்டத்திலே செடிகள் இருக்குது. போய் 6வது வரிசையில் உள்ளே சென்று 7வது மலரை தொடறாங்க. 7வது மலரை தொடக்கூடிய நேரத்திலே அவருடைய குழந்தையாகப்பட்டது கட்சி அடைந்து அம்மா அம்மா என்று அழக்கூடிய நேரத்தில் குழந்தையை கட்டி பிடித்து அந்த தாயார் அழுத கண்ணி யமதர்மராஜனிடத்திலே குழந்தையை நீ எப்படி கொண்டு போவ, நீங்க எல்லாம் கண்டுபிடிச்ச